சொந்த வீடு, சொந்த மனை இது ஒருத்தருக்கு அமையணும்ன்றது தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்நாள் லட்சியம் அப்படின்னே சொல்லலாம். இருக்கிறதுக்கு ஒரு காணி நிலமாவது வேணும்பா அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க இல்லையா? ஸோ சொந்தமா நமக்கு ஒரு வீடு அமையணும், இல்லை ஒரு இடமாவது வாங்கிடணும் அப்படின்னு கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு ஏதாவது இருக்கிறவங்களுக்கு 2 விஷயம் இருக்கு பண்ணலாம். ஒன்று பொதுவான ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு மக்கள் விஷயம் ஒரு சொல்கிறேன். எல்லோரும் காமனாக பண்ணுறது கரெக்டான இடத்துல போய் கரெக்டான டைமிங்கில் ஏதோ பித்தத்தினமாக எல்லா விஷயமும் பண்ண சொல்லணும்னா அதுக்கு லாஜிக்கே இல்லை, அது சாத்தியமும் இல்லை. எதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு சில விதிமுறை இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் கரெக்டான இடம் வாஸ்து பிரகாரம் எனக்கு அமைய மாட்டேங்குது. இந்த 4 விஷயம் ஆனால் வாங்கணுன்ற எண்ணம் இருக்குது, ஆனால் இந்த 4மே தடுத்துட்ருக்கு. பார்த்திங்கன்னா இது நானும் நேற்று முன்னேற்று சொன்னது கிடையாது. இது பார்த்திங்கன்னா சில வரலாறுலேயே இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது நார்த் சைடில் இதுக்காகவே பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி மர்ஜன் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம் பாய். நிறைய நல்ல தகவல், கடன் தீர, பணம் சேர்றதுக்கு அப்படிலாம் நிறைய கொடுக்குறீங்க. அந்த வகையில சொந்த வீடு, சொந்த மனை இது ஒருத்தருக்கு அமையணும்ன்றது தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்நாள் லட்சியம் அப்படின்னே சொல்லலாம். இருக்கிறதுக்கு ஒரு காணி நிலமாவது வேணும்பா அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க இல்லையா? ஸோ சொந்தமா நமக்கு ஒரு வீடு அமையணும், இல்லை ஒரு இடமாவது வாங்கிடணும் அப்படின்னு கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்களேன். நல்லா கேட்டீங்க. எல்லாருக்குமே இந்த ஒரு எண்ணம் இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு லெவலில் இருக்கிற ஒரு வசதி தகுந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒன்று இடம், சின்னதாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இடம் சொந்த இடம் வாங்கணும்னு ஆசை, கொஞ்சம் சின்ன இடத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வாங்கணும்னு ஆசை, பெருசாக இருக்கிறவனுக்கு ஏக்கர் கணக்கில் வாங்கணும்னு ஆசை, ஏக்கர் கணக்கு இருக்கிறவனுக்கு என்ன சொல்கிறது மில்லியன் கணக்கில் வாங்கணும்னு ஆசை. ஆசை யாரை விட்டது? ஆனால் மனுஷனாக இருந்து நம்ம பிறந்து வாழ்றதுக்குள்ள கொஞ்சமாவது நம்ம ஒரு சொந்த இடத்துல இருக்கணுன்ற மனசு நடுத்தர மக்கள்லேருந்து வறுமைக்கு கோட்டு கீழே இருக்கணும்னு அந்த எண்ணம் இருக்குது. கழுத குடிசையாக இருந்தால் சொல்லலாம், கழுத குடிசையாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி குடிசை வீடாக இருந்தாலும் அது சொந்த இடமா இருக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 2 விஷயம் இருக்குது பண்ணலாம். ஒன்று பொதுவான ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு மக்கள் விஷயம் ஒரு சொல்கிறேன். எல்லோரும் காமனாக பண்ணுறது ஒன்று சொல்கிறேன். இப்போ முக்கியமாக பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா முக்கிய காரணமும் இறைவனோட அருள் நம்மளுக்கு இருக்கணும். அம்மாவா இல்லையா? கண்டிப்பாக. இப்போது எல்லாம் ஒருவன் தான், அது இறைவன் தான். என்னோட கண்ணோட்டத்தோடு தான் பார்ப்பேன். நான் பாய் இருந்தால் நானே அதை சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு கரெக்டான இடத்துல போய் கரெக்டான டைமிங்கில் ஏதோ பித்தத்தினமாக எல்லா விஷயமும் பண்ண சொல்லணும்னா அதுக்கு லாஜிக்கே இல்லை, அது சாத்தியமும் இல்லை. எதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு சில விதிமுறை இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு தமிழ் மக்கள் இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், அதனால் முக்கியமாக நான் அதுவே சொல்கிறேன்னே. இப்போது உங்களுக்கு இடம் வாங்கணும்னு ஆசை இருக்குது, கொஞ்சம் காசு இருக்குது, கொஞ்சம் காசு சேர்த்துட்ருக்கீங்க, அது ஒரு வகை. இல்லை பணம் இருக்குது ஆனால் வாங்க முடியல, அது ஒரு விதம். இல்லை பேங்க்கில் லோன் போகிறேன், ப்ராசஸில் தள்ளி போகுது, அது ஒரு விஷயம். இல்லை எல்லாமே இருக்குது ஆனால் கரெக்டான இடம் வாஸ்து பிரகாரம் எனக்கு அமைய மாட்டேங்குது. இந்த 4 விஷயம் ஆனால் வாங்கணுன்ற எண்ணம் இருக்குது, ஆனால் இந்த 4மே தடுத்துட்ருக்கு. அப்படின்னா இதை நீங்கள் வழிபடுற தெய்வம் பார்த்திங்கன்னா முதல் தெய்வம் பார்த்திங்கன்னா முருகரை நீங்கள் வழிபடலாம். எப்படி முருகரை நீங்கள் வழிபடலாம். எல்லா நாளும் போய்ட்டு தொட்டு கும்பிட்டு வர்ற கணக்கு கிடையாது. அவருக்கு முகந்த நாள் பார்த்திங்கன்னா செவ்வாய் சொல்லுவாங்க, மெயினாக செவ்வாய்க்கிழமை சொல்லுவாங்க. ஒரு மலை மாதிரி கொஞ்சம் உயரமாக இருக்கிற ஒரு ஹில்ஸ் மாதிரி இருக்கிற சென்னையிலே நிறைய கோவில் இருக்குது, அவுட் சைடில் இருக்குது. முருகர்னால எல்லா ஊர்லேயுமே இருக்குது, எல்லா ஊர்லேயும் ஸ்பெசிஃபிக்காகவே இருக்குது, அதில் சென்னையிலையும் இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் மலை மேலே இருக்கிற முருகர் கோயிலுக்கு போயிட்டு கரெக்டாக செவ்வாய்க்கிழமை அதோட ஃபார்மாலிட்டிஸ் பரிகாரம் நீங்கள் என்ன பண்ணுமோ அதை பண்ணிவிட்டு விளக்கு போடலாம். பட் அவருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அன்றைக்கி விரதமும் இருக்கலாம். மெயினாக விரதம் இருக்கணும், 2வது விளக்கு போடணும். ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகணும், விரதம் இருக்கணும், கோயிலுக்கு போகணும், விளக்கு போடணும். இதை நீங்கள் செவ்வாய்க்கிழமை கரெக்டாக நீங்கள் கடைப்பிடிக்கணும். நான் 7 வாரம் தான் போவேன், 6 வாரம் தான் போவேன் கணக்கு வைக்காதீங்க. எப்பப்போல்லாம் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை சுத்தபத்தமாக இருக்கீங்களோ இதை நீங்கள் கடைப்பிடிங்க. முடியாத நாள் நீங்கள் தவிர்த்துக்கலாம். சும்மா தான் இருக்கேன் சாப்பிட்டுன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். முருகரை நீங்கள் வழிபடுங்க, செவ்வான்ற விஷயத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. வீட்டுக்கு அதிபதியே செவ்வாய் தான். அப்போது உங்களுக்கு சொந்த மனை வாங்கிறதுக்கான யோகம் 100% வரும். நீங்கள் ஒரு 7 வாரம் தாண்டிங்கனாலே இந்த 7 வாரம் தாண்டறதுக்குள்ளே உங்களுக்கு இருக்கிற தடை எல்லாமே நீங்கிரும். பேங்க் ப்ராசஸ் சீக்கிரம் முடியும், லோன் சீக்கிரம் முடியும், சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும், கடன் குறையும், அர்த்தத்தில் இடம் அமையும், வாஸ்தான அமையும், நல்ல இடம் வாங்குவீங்க, கட்ட ஆரம்பிப்பீங்க, ஃப்ளாட்டு வாங்குவீங்க. வீட்டுக்கு அதிபதி திருப்பி சொல்கிற செவ்வாய். அப்போது உங்களுக்கு என்ன வேணும்?
செவ்வாய்ன்ற அந்த கிழமையை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முருகர் தெய்வத்தை நீங்கள் வழிபடுங்க. ஓகேங்களா? இது ஹிந்து ரிலிஜன் மக்களுக்கு சொல்கிறேன். இப்போ கிறிஸ்தவர் கேட்குறாங்க, இஸ்லாத்தில் கேட்குறாங்க அப்படிங்கும்போது காமனாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நார்த்து சைடில் இந்த பரிகாரத்தை பண்ணுறாங்க. இது எல்லாருக்கும் சொல்கிறேன். இதுக்கு ரிலீஜனு இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் நாயுடு அப்படிலாம் கிடையாது. பொதுவான ஒரு விஷயம், ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இப்போ கோவிலுக்கு போகிறது கூட செலவு பண்ணணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், விரதம் இருக்கும், நிறைய இருக்குது. ஆனால் பவர்ஃபுல். ஓகே, இது என்ன பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வீட்டில் இப்போ நீங்கள் இருக்கிறது ஒரு ஓன் ஹவுஸு, எனக்கு இன்னொரு வீடு வாங்கணும், இல்லை நான் வாடகையில் இருக்கேன், இல்லை நான் லீஸில் இருக்கேன், ஓலை வீடு இருக்கேன், தார் வீடோ ஃப்ளாட்டோ ஏதோ ஒரு வீடு, அதில் வீட்டுக்குனாலே 4 செவர் இருக்கும், 4 மூலை இருக்கும். அதில் சவுத் சைடு தெற்கு சைடில் பார்த்து என்ன பண்ணணும்னா, ஒரு செவர் இருக்கோ இல்லை ஷீட்டோ என்ன இருக்கோ அந்த இடத்துல நல்லா ஒரு 1க்கு 1 2 கலரான துணி. என்ன கலர் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னோடய விஷயம் ரெட்டு, 2வது ஆரஞ்சு கலர். ஃபஸ்ட்டு ரெட்டு தான், அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு கலரில் ஒரு சதுரமான துணி. எப்படி இருக்கணும்னா முக்கோணத்துமாக இருக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு அமைப்புன்றது இடம்ன்றது பார்த்திங்கன்னா சதுரமாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் 4 நார்த் ஈஸ்ட்டு சவுத்து மாதிரி நம்மளுக்கு சதுரமாக கிடைக்கும். ஸோ அந்த துணியை வந்து சதுரமான ஒரு துணி வாங்கி சவுத் சைடில் செவுத்தில் நீங்கள் ஆணி அடிச்சும் அடிக்கலாம், இல்லை மாட்டியும் வைக்கலாம், இல்லை செலோ டேப் போட்டு ஒட்டியும் வைக்கலாம். அதை ஒட்டிட்டு அது பார்த்திங்கன்னா டெய்லியும் அந்த வீட்டில் நபர், அது ஆணு தான் வேலைக்கு போகிறாரு, அவர் தான் சம்பாதிக்கிறாருன்னா அவர் அதை காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு தடவை பார்க்கலாம். வேலைக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு கிளம்பும்போது ஜஸ்ட்டு ஒரு தடவை பார்க்கலாம். திருப்பி வேலையை முடிச்சுட்டு வந்து அதை நீங்கள் பார்க்கலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி ரெட்டு துணியை கிடைக்கல, போய் ஆரஞ்சு துணி இருக்குன்னா பயன்படுத்தலாம். அதே மாதிரி சவுத் சைடு, ஸோ தெற்கு அது பார்த்திங்கன்னா ஒரு 1க்கு 1 சைஸில் 2க்கு 2 சைஸில் கூட உங்கள் வசதி இல்லை. எனக்கு சின்னதாக இருந்தாலே போதும்னா 1க்கு 1 சென்டரான இடத்துல அழகாக மாட்டிட்டு காலையில் எந்திரிச்சு நம்ம பார்க்கணும், வீட்டை விட்டு கிளம்பும்போது பார்க்கலாம், திருப்பி வேலையிலேருந்து வந்தோம் பார்க்கலாம். இந்த மாதிரி அந்த வீட்டுக்கு அதை வந்து ஜென்ஸை தான் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த வீட்டில் லேடிஸ் தான் இருக்காங்க, பெண்கள் தான் வேலை செய்கிறாங்க, அவங்க தான் ஏம் பண்ணுறாங்க, அவங்க தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தான் அந்த எண்ணம் இருக்குது. யார் வீட்டில் சொந்த இடம் வாங்கணுன்ற எண்ணத்தோடு இருக்காங்களோ அவங்க அந்த சவுத் சைடில் 1க்கு 1 துணி எடுத்து சிவப்பு கலரோ இல்லை ஆரஞ்சு கலரோ வாங்கி 1க்கு 1 ஒட்டிட்டு அதை தினைக்கும் பார்க்க அவங்களுக்கு 100% அவங்களுக்கு எழுப்புத்தன்மை வரும். இது வந்து பார்த்திங்கன்னா, இது நானும் நேற்று முன்னேற்று சொன்னது கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா சில வரலாறுலேயே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது நார்த் சைடில் இதுக்காகவே பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நார்த்தில் பார்த்திங்கன்னா சில கோவிலுக்கு 2 துணி தான் அதிகமாக இருக்கும். நல்லா வேணால் கவனிச்சு பாருங்கள். ஆரஞ்சு ஃபஸ்ட்டாக இருக்கும், ரெட்டு இருக்கும், ரெட்டு ஃபஸ்ட்டு, ஆரஞ்சு செகண்டாக இருக்கும். நம்ம ஊரில் பச்சை மஞ்சள் கலர்ஸில் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க. தமிழ் ஆளுங்க தான் மஞ்சள் பயன்படுத்துவாங்க. கேரளா தாண்டி அந்த சைடு போயிட்டிங்கனாலே ஃபுல்லாகவே ஆரஞ்சு ரெட்டு தான். அந்த ரெட்டுன்றது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அதை. ஸோ இந்த துணியை வந்து நீங்கள் பார்க்க 100% உங்களுக்கான இழுப்புத்தன்மை அதிகப்படுத்தும். அதே மாதிரி அதே துணியை வந்து நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இடம் வாங்க போகிறீங்க, ஒரு தொகை வச்சுருக்கீங்க, மீதி தொகை அக்கௌண்ட்டில் இருக்குது, கொஞ்சம் தொகை தான் உங்கள் கையில் இருக்குன்னா அதே துணியில் அந்த தொகையை நீங்கள் எடுத்து வச்சுக்கிடோ, இல்லை அதே மாதிரி இன்னொரு துணி வாங்கிக்கூட வீட்டுக்காக நீங்கள் காசு சேர்த்து வைக்கிறீங்க, இல்லை லோன் போயிருக்கீங்க, இல்லை ஒரு அமௌண்ட்டை எடுத்துருக்கீங்க, பேங்க்கில் எடுத்துருக்கீங்கன்னா அந்த துணியில் அந்த காசை எடுத்து வச்சு சாமி படுத்தாண்டியோ இல்லை பீரோலையோ சேமிப்பு பண்ணிக்கூட நீங்கள் அந்த துணியில் சுற்றி வைக்கலாம். எப்படி சொல்கிறேன், இப்போ பட்டு துணியில் காசு சேர்த்து வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த பச்சை ரெட்டு துணியில் கூட நீங்கள் சேர்த்து வச்சு அதை நீங்கள் ஒரு பத்திரமான சுத்தமான இடத்துல வச்சுட்டு அதை நீங்கள் இடம் வாங்குறதுக்கு பயன்படுத்தலாம். இதை பண்ணி பாருங்கள். இந்த 2 விஷயம் பண்ணுங்கள், 100% சொந்த வீடு வாங்குற யோகம் வந்தே தீரும். நீங்கள் சொல்கிறது உண்மைதான் பாய். சிகப்பு அப்படின்னாலே செவ்வாய்க்கு உரிய ஒரு நிறம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இந்த சிகப்பை பார்க்க நமக்கு அந்த கிரகம் கூட வலுப்படும். கண்டிப்பாக இல்லையா? ரொம்ப ஒரு அற்புதமான தகவலாக கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவங்க வீட்டில் செய்ய வேண்டிய பரிகாரம் இது. அற்புதமான தகவல் அளித்தமைக்கு நன்றி பாய். நன்றிம்மா.